வணக்கம். எல்லையில் தீபாவளி வெடித்து கொண்டாடிய இந்தியா. தொட்டா நீ செத்த இந்தியாவின் வீர கர்ஜனை. காஷ்மீரில் 5 அணைகளை கட்டும் சீனா இந்தியாவிற்கு புதிய தலைவலி. இவைகளை பற்றி தான் இன்றைய பதிவு. வடக்கு காஷ்மீரில் பல பகுதிகளில் பாகிஸ்தானிய துருப்புகள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி கடும் செல் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். 5 இந்திய வீரர்கள் உட்பட 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதனால் வெகுண்டு எழுந்த இந்தியா பாகிஸ்தானுடைய நிலைகள், பதுங்கு குழிகள், எரிபொருள் இருப்புகள், பயங்கரவாத ஏவுதளங்கள் ஆகியவற்றை அழித்து தீக்கிரையாக்கி இருக்கிறது. நாம் முன்பே குறிப்பிட்டது போல எல்லையில் தான் தீபாவளி என்று குறிப்பிட்டிருந்தோம். அதுபோலவே இந்தியா பாகிஸ்தானுடைய தாக்குதல்களுக்கு எதிர் தாக்குதல்களை கொடுத்து வெடித்து கொண்டாடி இருக்கிறது. புதிதாக இந்தியாவிற்கு சீனா கொடுத்திருக்கும் தலைவலி என்பது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் 5 புதிய அணைகளை அது கட்ட ஆரம்பித்திருக்கிறது. இது குறித்து ஏற்கனவே இந்தியா தனது அதிருப்தியை பதிவு செய்த போதிலும் இப்போது முதல் அணையை கட்ட தொடங்கி இருக்கிறது என்பதுதான் கூடுதல் தகவல். இந்தியா என்கின்ற சக்தி வாய்ந்த பிராந்தியத்தை ஆசிய கண்டத்திலிருந்து ஒடுக்கி தான் மட்டுமே வலிமை வாய்ந்த ஒரு நாடாக திகழ வேண்டும் என்கின்ற ஒரு பேராசை சீனத்தினை ஆட்டி படைக்கின்றது. அதற்கு ஒரு துருப்புச் சீட்டாக திபெத்தை அது கையில் எடுத்து வைத்திருக்கிறது. திபெத்தினுடைய தண்ணீர் வளம் என்பது இந்தியா உட்பட 9 தெற்காசிய நாடுகளுக்கு மிக முக்கியமானவை. அதனை தன்னுடைய கையில் வைத்துக்கொண்டு பல அணைகளை கட்டி மனிதர்களால் உருவாக்கப்படும் வறட்சி மற்றும் வெள்ளத்தை உண்டு பண்ணுவதில் சீனர்கள் திட்டமிட்டு வைத்திருக்கிறார்கள். எதிர்காலத்தில் வடகிழக்கு மற்றும் வடமேற்கு இந்தியாவில் பஞ்சமோ வெள்ளமோ இதனால் ஏற்படுமோ என்கின்ற ஒரு அச்சமும் இருக்கிறது. இந்தியாவிற்கு வரவேண்டிய தண்ணீரை சீனா அணை கட்டி தடுத்து வைப்பதனால் எதிர்காலத்தில் தண்ணீருக்கான யுத்தம் இந்த இரு நாடுகளுக்கு இடையே எழக்கூடிய ஒரு சூழல் இங்கு இருக்கிறது என்று அரசியல் வல்லுநர்கள் கணிக்கின்றார்கள். திபெத்திலிருந்து வற்றாத ஜீவநதிகள் பல உற்பத்தியாகி பல தெற்காசிய நாடுகளை வளம் கொடிக்க செய்கின்றன. அதில் 2 ஆறுகள் இந்தியாவிற்கு மிக முக்கியமானவை. திபெத்தில் உருவாகி வடமேற்கு இந்தியாவில் பாய்ந்து பாகிஸ்தானிற்கு செல்கிறது சிந்து நதி. மற்றொன்று வடகிழக்கு இந்தியாவிற்குள் நுழைந்து பங்களாதேஷ் வரை பாய்ந்தோடுகிறது பிரம்மபுத்திரா நதி. பல கோடி மக்கள் இந்த நீர்வளத்தை நம்பி இருக்கிறார்கள். இப்போது சீனா பல அணைகளை இதில் கட்டுவதனால் இந்த நீர்வளத்திற்காக சீன கம்யூனிஸ்ட் கட்சியை அவர்கள் சார்ந்து இருக்கும்படியான ஒரு சூழல் உருவாகி வருகிறது. சீனா பாகிஸ்தானுடைய ஆக்குபைடு காஷ்மீரில் 5 அணைகளை கட்டுவதற்கு திட்டமிட்டு இருக்கிறது. இதற்கு முழு நிதியும் அதுவே தரப்போகிறது. இதனால் சிந்து நதியுடன் நீர் பகிர்மானம் கொண்டுள்ள இந்தியாவிற்கு மிகப்பெரிய இடைஞ்சல்கள் பின்னால் உருவாகும் என்று கூறப்படுகிறது. இந்த அணைகளை கட்டி தடுத்து நிறுத்தும் பொழுது விவசாயம் குறையும், அடித்து ஓடி வரும் வண்டல் மண் படிவது கொஞ்சம் குறையும். இதனால் இந்த பிராந்தியங்களில் இருக்கின்ற இந்திய விவசாயிகள் பிழைப்பிற்காக வேறு இடத்திற்கு தேடிச் செல்லக்கூடிய அபாயம் ஏற்படும் என்று கூட கணிக்கிறார்கள். ஜூலை 2020 சீன கட்டுமான நிறுவனம் இந்த 5 அணைகளில் முதல் அணையை கட்ட தொடங்கி இருக்கிறது. இந்தியா தன்னுடைய அதிருப்தியை பலமாக கூறிய போதிலும் சீனாவும் பாகிஸ்தானும் கண்டுகொள்ளாமல் தனது வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள காஷ்மீரில் கட்டப்படுகின்ற முதல் சீன பெரிய உள்கட்டமைப்பு சீன பாகிஸ்தான் பொருளாதார காரிடருடன் பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்துடன் ஒரு பகுதியாக இது வருகிறது. காஷ்மீர் என்பதை கையில் எடுக்க வேண்டும் என்று சீனா உறுதியாக இருப்பதற்கு இதுபோல பல காரணங்கள் இருக்கின்றன. இந்த திட்டத்திற்கு பின்னால் சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்கிறது, நீர் பகிர்மானத்தில் பிரச்சனை ஏற்படும், அத்தோடு அந்த பிராந்தியமே சீனத்தினுடைய கைக்கு சென்றுவிடும். அடுத்து பிரம்மபுத்திரா பொறுத்தவரைக்கும் 10 வருடங்களில் இந்திய எல்லைக்கு அருகில் பிரம்மபுத்திரா ஆற்றில் திபெத்தில் 3 முக்கிய அணைகளை சீனா கட்டியிருக்கிறது. இதில் மிகப்பெரிய அணை 2015 செயல்பாட்டிற்கு வந்தது. இந்த அணையை கட்டவே இல்லை என்று சீனா சாதித்தது. ஆனால் சேட்டிலைட் புகைப்படங்கள் வெளிவந்த பிறகுதான் சீனா எத்தனை தூரம் பொய் சொல்லி இருக்கிறது என்பது தெரிய வந்தது. அதை பற்றியெல்லாம் சீனா கவலைப்படவில்லை. மேலும் 8 அணைகளை அந்த பிரதேசங்களில் கட்டுவதற்கு திட்டங்களை தீட்டியிருக்கிறது. அத்தோடு இந்த அணைகளின் மூலமாக பிரம்மபுத்திராவுடைய நீரை ஜின்ஜியாங் மாகாணத்திற்கு அவர்கள் திருப்பி செலுத்தப் போகிறார்கள். 600 மைல் நீளத்தில் இந்த நீர் சுரங்கப்பாதை வழியாக ஜின்ஜியாங் மாகாணத்தை அடையும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். சீனாவினுடைய மெகா திட்டங்கள் எல்லாமே ஒரு விதத்தில் தோல்வியைத்தான் அடைந்திருக்கின்றன. ஏனென்று பார்த்தால் வடமேற்கு சீனாவில் இன்றைக்கும் பஞ்சம் இருக்கிறது, நீர் பற்றாக்குறை இருக்கிறது, வறட்சி இருக்கிறது. அதற்கு காரணம் நிறைய நிலங்களை விவசாய நிலங்களாக மாற்றியது, அதற்கான போதுமான நீர்வரத்தை கொண்டு வருகிறேன் என்று ஆங்காங்கே அணைகளை கட்டியது. அந்த அணைகள் வேறு இடங்களில் வெள்ளங்களாக, வெள்ளம் என்றால் அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட வெள்ளம் அல்ல,
633 அடிக்கு வெள்ளம் வருவது போன்ற அத்தனை ஒரு மாபெரும் வெள்ளம் வந்திருக்கிறது. ஆனாலுமே சீனத்திற்கு நீர் மேல் இருக்கின்ற பிரேமை கொஞ்சம் கூட குறைய மாட்டேன் என்கிறது. திபெத் என்கின்ற ஒரு பிராந்தியத்தை அது ஆக்கிரமித்துக் கொண்டு தெற்காசிய நாடுகள் கிட்டத்தட்ட 9 நாடுகளுக்கு செல்ல வேண்டிய நீர்வளத்தை அது கட்டுப்படுத்த முனைந்திருக்கிறது. இந்தியாவையும் அது அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறது. திபெத்தில் மிக அதிகமாக ராணுவ தளங்களையும் ராணுவ துருப்புகளையும் கொண்டு வந்து நிறுத்தி அதனை முழுக்க ராணுவமயமாக்குவது என்பதற்கு மிக முக்கியமான காரணமாக சொல்வது இந்தியா மட்டுமல்ல, ஆசியாவினுடைய தண்ணீர் தொட்டி என்று அழைக்கப்படும் திபெத்தினை பாதுகாத்து அங்கு இருக்கின்ற நீர் வளங்களை ஒரு ஆயுதமாக பின்னாளில் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் என்று ராணுவ வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றார்கள். பிரம்மபுத்திரா சிந்து நதியின் மீது இப்படி அணைகளை கட்டும் பொழுது இந்தியாவின் மீதான கட்டுப்பாட்டை விரிவுபடுத்துவதற்கு அது ஒரு மூல உபாய கருவியாக அதனை பயன்படுத்தக்கூடிய ஒரு அபாயம் இதில் இருக்கிறது. சட்லஜ் பிரம்மபுத்திரா நதி குறித்து 2008 சீனாவும் இந்தியாவும் தகவல்கள் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று கையெழுத்திட்டன. ஆனால் இதில் ஒரு ரிஸ்க் இருக்கிறது. என்னவென்றால், இந்தியா எப்படி தன் நீர் பகிர்மானத்தை எந்தெந்த பிராந்தியங்களுக்கு எப்படி கொடுக்கிறது, வெள்ளத்தின் போது எப்படியெல்லாம் அது மடைமாற்றி திருப்பி விடுகிறது என்பது போன்ற மிக முக்கியமான தகவல்களை சீனாவும் கண்டறிந்து கொள்ள முடியும். 2017 டோக்லாமில் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் பிரச்சனை ஏற்பட்டது. உடனே இந்த தகவல்களை இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டேன் என்று மறுத்தது சீனா. இதனால் வெள்ளம் எப்படி வருகின்றது, என்ன மாதிரியாக வருகின்றது என்பதை எல்லாம் குறித்து எந்த ஒரு தகவல்களும் தெரியாததனால் உத்தரப்பிரதேசத்திலும் அஸ்ஸாமிலும் வெள்ளம் அந்த ஆண்டு ஏற்பட்டது. இந்தியாவினுடைய சட்லஜ் பள்ளத்தாக்கு பகுதியில் சட்லஜ் கிளை நதியான பரேச்சு ஆற்றில் ஒரு செயற்கை ஏரியை இது உருவாக்கி வைத்திருக்கிறது. இது 2004 கட்டப்பட்டது. இந்த ஏரியை பார்வையிடுவதற்கு இந்தியா அனுமதி கேட்டு சீனா அதனை மறுத்துவிட்டது. இந்த செயற்கை ஏரி என்பது வெள்ளத்தை உண்டாக்க வல்லது. தேவையான போது அதை திறந்து விடும் பொழுது எந்த பிராந்தியத்தில் வெள்ளம் ஏற்படும், இந்தியாவினுடைய பிராந்தியத்தில் வெள்ளம் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு லிக்விட் குண்டு அப்படின்னு சொல்றாங்க. லிக்விட் பாமாக, திரவ வெடிகுண்டாக அது பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழலில் அது ஏரியை வடிவமைத்து இருக்கிறது. இதே போன்று இன்னொரு செயற்கை ஏரியை ஜூன் 2020 இருந்து உண்டு பண்ணுவதற்கு வேலையை ஆரம்பித்திருக்கிறது சீனா என்று சொல்கிறார்கள். இதே போல இன்னொரு புறம் பார்த்தால் லடாக்கில் பின்வாங்குகிறோம் என்கின்ற ஒரு தகவல்களை சொல்லிவிட்டு அருணாச்சல பிரதேசத்தில் தன்னுடைய ரயில் பாதை திட்டத்தை அமைக்க ஆரம்பித்திருக்கிறது. அருணாச்சல பிரதேசத்தில் இந்திய சீன எல்லையை ஒட்டி இருக்கின்ற பகுதியில் சிச்சுவான் மாகாணத்தை நைன்சியுடன் இணைக்கும் ரயில் பாதையை அமைப்பதற்கு அது துரிதமாக தன்னுடைய வேலைகளை துவங்கி இருக்கிறது. தேசிய ஒற்றுமையை பாதுகாப்பதில் இந்த திட்டம் மிக முக்கியமானது. மேற்கு பிராந்தியத்தில் பொருளாதார சமூக வளர்ச்சியை கொண்டு வருவதில் முன்னோடியாக திகழும் என்று சீன அதிபர் ஜின்பிங்கே இந்த திட்டம் குறித்து பேசியிருக்கிறார். திபெத்தில் உருவாக்கப்படும் 2வது பெரிய ரயில் பாதை இது. இந்த பாதை சீனத்துடன் முழுமையாக திபெத்தை இணைக்கும். இந்திய எல்லை நைஞ்சிக்கு அருகில் இந்த பாதை வந்து முடிகிறது. இந்த பாதையினால் திபெத்தினுடைய தலைநகர் லாசாவில் இருந்து சிச்சுவான் மாகாணத்தின் தலைநகர் செங்டுவை அடைவதற்கு 9 to 13 மணி நேரங்கள் போதுமானது என்று குறிப்பிடுகிறார்கள். இதெல்லாம் சரி, ஆனால் உள்கட்டமைப்பை அதுவும் எல்லைக்கருகில் இவர்கள் செய்யும் பொழுது அது ராணுவத்திற்கான உள்கட்டமைப்பாகத்தான் அது பார்க்கப்படுகிறது. ஏனென்று பார்த்தால் அந்த பாதை வழியாக சீனத்தினுடைய டாங்கிகள், துருப்புகள், ஏவுகணைகள் இந்திய எல்லைக்கு வந்து நின்றுவிடும். இன்னும் சொல்ல போனால் 48 மணி நேரம் பிரயாணம் செய்து வர வேண்டிய சீன வீரர்கள் 9 to 13 மணி நேரத்தில் இந்திய எல்லைக்கு வந்து நின்று விடுவார்கள். வரிசைப்படுத்துதல் அதற்கு சுலபமாக இருக்கும். கஜகஸ்தான், கிர்கிஸ்தானிலும் கூட இதே போன்று முதலில் அந்த எல்லையை ஒட்டிய ரயில் பாதைகளையும் உள்கட்டமைப்பு வசதிகளையும் தான் சீனா செய்து வந்தது. அதனுடைய திட்டமே இப்படித்தான் இருக்கும். அந்த இடங்களில் கொண்டு வந்து தன்னுடைய ஏவுகணையை நிறுத்தி வைத்துவிடும். இங்கு அணுசக்தி ஏவுகணையை உபயோகப்படுத்த வேண்டிய நிலைக்கே போக வேண்டிய சூழல் இருக்காது. இந்த சாதாரண ஏவுகணைகளே இலக்கு வைக்கப்பட்ட பிராந்தியத்தை தாக்குவதற்கு ஏதுவாக நிற்கும். ஏனால் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கின்ற இடம் அப்படிப்பட்ட இடமாக இருக்கும். அத்தோடு இந்த ரயில் பாதையின் மூலமாக பிரம்மபுத்திரா நதியை திசை திருப்பும் முயற்சியும் அதில் இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு ஆறுதல், இந்தியாவினுடைய உள்கட்டமைப்பு என்பது சீனத்தினுடைய தரத்தை விட உயர்ந்ததாகவும் சிறந்ததாகவும் இருக்கும் என்பது மட்டும்தான். இந்தியாவும் LAC, அருணாச்சல பிரதேசம், LOC ஆகியவற்றில் உள்கட்டமைப்பை கவனித்து செய்ய வேண்டும் என்று அரசியல் வல்லுநர்கள் பேசிக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் ஜெய்சல்மீரில் இந்திய ராணுவ வீரர்களுடன் தீபாவளி கொண்டாட சென்றிருக்கின்ற இந்திய பிரதமர் இதே கருத்தினை கர்ஜனை போல தெரிவித்திருக்கிறார்.
எல்லையில் யாராவது எங்களை சோதிக்க முயன்றால் எங்களுடைய பதில் அவர்களுக்கு பொருத்தமானதாகத்தான் இருக்கும் என்று கூறியிருக்கிறார். அதாவது நீங்க எங்க தொட்டீங்க, நீங்க செத்தீங்க அப்படிங்கறத நம்ம சிம்பிளா சொல்லிடலாம். சீனா என்று பெயர் குறிப்பிட்டு கூறாமல் 18ஆம் நூற்றாண்டின் சிதைந்த மனநிலையின் காரணமாக விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று முனைகிற அந்த விரிவாக்க சக்திகளால் இந்த உலகம் பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவுடைய கொள்கை எப்படிப்பட்டது? மற்றவர்களை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் தங்களை புரிய வைப்பதற்கு ஒரு கொள்கையாக வைத்திருக்கிறது. அதனை சோதிக்க முயற்சி செய்தால் கடுமையான பதிலை தரும். அத்தோடு இந்தியா பல நாடுகளுடன் எல்லைகளை பகிர்ந்திருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு இந்தியராலும் அறிந்து கொள்ளப்பட்ட ஒரு எல்லை என்பது எதுவென்றால் லோங்கேவாலா. இந்த லோங்கேவாலா போர் தான் 1971 இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்குமான போர். கிழக்கு பாகிஸ்தானில் அவர்கள் செய்த குற்றங்களும் அட்டூழியங்களும் மேற்கு எல்லையில் இந்தியாவுடன் ஒரு போர் முன்னணியை திறப்பதன் மூலம் மூடி மறைத்து விடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் அது நடக்கவில்லை. அவர்களின் தீய வடிவமைப்புகளும் தீவிரங்களும் தோற்கடிக்கப்பட்டன. 1971ஆம் ஆண்டு போரின் 50வது ஆண்டு 2021 வருகிறது. அதனால்தான் இந்த எல்லையில் நான் இருக்க ஆசைப்பட்டேன் என்று இந்திய பிரதமர் அவர்கள் பேசியிருக்கிறார். காலத்தின் சோதனைகளுக்கு எந்தெந்த நாடுகள் நிமிர்ந்து நிற்கிறதோ அதுதான் காலப்போக்கில் நின்று வளரும் என்று அனைத்து தேசிய அரசுகளுக்கும் வரலாறு கற்பித்த பாடம். அதன் வழியில் வரும் சவால்களை எதிர்நோக்கி நிற்க முடியும். அந்த சவால்களுக்கு மேலே உயர முடியும். இந்தியா இன்று வலுவான பாதுகாப்பையும் தேவை ஏற்படும் போது தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு வலுவான எண்ணம் கொண்ட அரசியல் விருப்பங்களையும் கொண்டதாக இருக்கிறது. முன்னேற்றத்தை அச்சுறுத்துபவர்களுக்கு ஒரு தெளிவான பதிலை சொல்கின்ற மொழியை அது கொண்டிருக்கிறது. அதே போல அமைதிக்கான நோக்கத்தை கொண்ட ஒரு மொழியையும் அது வைத்திருக்கிறது. இன்று தேவை ஏற்பட்டால் இந்தியா உள்ளே சென்று எதிரிகளை வெளியேற்றுவதில் தயங்குவது இல்லை. அது தரை தாக்குதலோ வான்வெளி தாக்குதலோ எங்கள் முடிவுகள் அமைதியின் நோக்கத்தை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு ஒரு தெளிவான செய்தியை அனுப்பியுள்ளன. இன்று இந்தியா தனது எல்லை உள்கட்டமைப்பை விரைவாக உருவாக்கி வருகிறது. உபகரணங்கள், கியர்கள், ஆயுதங்கள், வெடிமருந்துகள், தளவாடங்கள், எந்திரங்கள், கனரக உபகரணங்கள் போன்ற பாதுகாப்பு தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறது. இவை அனைத்திற்கும் முன்னுரிமை அளிப்பது மட்டுமல்ல, இந்தியாவில் உற்பத்தி செய்து நமது பாதுகாப்பு துறையையும் வளர்ப்பதே நோக்கம் என்று இந்திய பிரதமர் அவர்கள் எல்லையில் கர்ஜனை செய்திருக்கிறார். நாட்டின் ஒற்றுமையும் வலிமையும் நாட்டு மக்களிடம் இருக்கின்ற ஒற்றுமையும் வலிமையையும் பொறுத்தது என்று கூறியிருக்கிறார். நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருப்போம். இந்தியர்களாகிய நாம் இனிய தீபாவளியை மகிழ்வுடன் கொண்டாடுவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.